நீங்க உங்க பிசிஓஎஸ் நேச்சுரலி மேனேஜ் பண்றதுக்கு ஈஸியான வழி தேடிட்டு இருக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது. வணக்கம், நான் டாக்டர் திவ்யா தங்கராஜ், எம்டி ஹோமியோபதிக் கன்சல்டன்ட். இந்த பிசிஓஎஸ் விழிப்புணர்வு மாதத்துல நான் உங்களுக்கு ஈஸி அண்ட் சயின்டிபிக் டிப்ஸ் சொல்றேன், ஸோ தட் நீங்க உங்க பிசிஓஎஸ் மேனேஜ் பண்ண முடியும் நேச்சுரலி. 2016ல ஒரு ஸ்டடியில என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு குட்டி வாக் பண்ணா இது சிக்னிஃபிகன்ட்லி ரத்தத்துல சர்க்கரையின் அளவு கம்மி பண்ணுச்சு, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்க. அண்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி 70% பிசிஓஎஸ் பெண்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ சாப்பிட்டதுக்கு அப்புறம் நடந்தா இது ரத்தத்துல சர்க்கரையின் அளவு கம்மியா செய்யற மாதிரி பார்க்குது. அண்ட் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்துது அண்ட் இன்ஃப்ளமேஷன் கூட கம்மி பண்ணுது. இது எல்லாமே கீ ஃபேக்டர்ஸ் உங்க பிசிஓஎஸ். ஒரு குட்டி வாக் 10 to 15 மினிட்ஸ் வாக் வந்து உங்க பிசிஓஎஸை வேற லெவலுக்கு மாற்றும். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ஒரு 2 வாரம் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் உங்கள் எனர்ஜி லெவல்ஸ் அண்ட் கிரேவிங்ஸில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பாருங்க. அண்ட் உங்கள் பாடியில் வேற என்ன டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக டெய்லி ரூட்டீனில் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாக் ஆட் பண்ணுவீங்க. இது ஹோமியோபதிக் ஆஸ்பெக்ட் பற்றி பேசுவோம். பிசிஓஎஸ்க்கு ஹோமியோபதியில் சூப்பரான ரிசல்ட்ஸ் இருக்கு. ஹோமியோபதி வந்து இண்டிவிஜுவல் பேஸ்ட் சிஸ்டம். ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட கேஸ் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சு நாங்கள் அதுபடி மெடிசின்ஸ் கொடுப்போம். பிசிஓஎஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கிற ஹோமியோபதிக் மெடிசின் வந்து கால்கேரியா காவ். சூஸ் ஹோமியோபதி, சூஸ் ஹெல்தி லைஃப். நன்றி, வணக்கம்.